நேற்றைக்கு டிரான்சிஸ்டர் சிறப்பியல்புகளை பற்றி பார்க்கறாங்க. நம்மள இருவாயுக்கு ஒரு சிறப்பியல்பு தான் பாக்குறோம், ஐவி சிறப்பியல்பு. ஆனா டிரான்சிஸ்டரை பொறுத்த மட்டும் 3 சிறப்பியல்பு பாக்குறோம். எந்த டிரான்சிஸ்டருக்கு? இருமுனைவு டிரான்சிஸ்டருக்கு. நாங்கள் எதை கழிச்சிட்டு இருக்கிறது? இருமுனைவு டிரான்சிஸ்டர். இந்த இருமுனைவு டிரான்சிஸ்டருக்கு 3 சிறப்பியல்பு. என்ன இதுல ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, நாங்கள் அடுத்து கேட்க போறோம் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர். இது முடிய விட்டீங்க ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருக்கு 2 சிறப்பியல்பு தான் பார்ப்போம். நாங்க வெயிப்பு சிறப்பியல்பு, பயப்பு சிறப்பியல்பு, அப்படி 2 தான் கேட்கலாம். அங்க 2 சிறப்பியல்பு. அப்ப டிரான்சிஸ்டருக்கு ஒரு சிறப்பியல்பு, ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருக்கு 2 சிறப்பியல்பு, இந்த இருமுனைவு டிரான்சிஸ்டருக்கு தான் 3 சிறப்பியல்பு. பெய்ப்பு, பயப்பு, மாறல், மாற்றம், இப்படி 3 சிறப்பியல்பு. அது ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கு இந்த பொது காலி இணைப்பை தான் நாங்க பார்த்துனாங்க. பொது காலி இணைப்பில ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு தடை RC சொல்லியிருப்போம், சேகரிப்பான் தடை. இதுல நாங்கள் VCC என்ற வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு தடையை கொடுக்கிறதன் மூலம் RB. இது RB. இந்த பேஸுக்குள்ளால ஒரு கரண்ட் IB, கலெக்டருக்குள்ளால ஒரு கரண்ட் IC, இந்த எமிட்டருக்குள்ளால ஒரு கரண்ட் IE அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த IE வந்து IB பிளஸ் ICக்கு சமன் அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஞாபகத்துல இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த IB இருக்கிறதா, IB வந்து மிகச்சிறிய மின்னோட்டம். மிகச்சிறிய மின்னோட்டம் எப்படின்னா மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச் தான் இருக்கும். எப்படி இந்த IB வந்து மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருக்கும். மைக்ரோ ஆம்பியர் வரிசை 10 மைக்ரோ ஆம்பியர், 15 மைக்ரோ ஆம்பியர், 20 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10 மைக்ரோ ஆம்பியர். இந்த IC வந்து எப்படி இருந்தா அது மில்லி ஆம்பியர் ரேஞ்சில இருக்கு. இதை விட கூட மில்லி ஆம்பியர் ரேஞ்சில இருக்கு. அப்ப எப்படி இது 10 மைக்ரோ ஆம்பியர் இருந்து 1 மில்லி ஆம்பியர் அப்படி இருக்கும். அப்ப ஒரு 100 மடங்கு கூட. மைக்ரோக்கு மில்லிக்கும் 1000, பட் அது 10 மைக்ரோ ஆம்பியர், இது 1 மில்லி ஆம்பியர் வரைக்குள்ள 100 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 100 மடங்கு பெருசு அதுதான் இந்த பீட்டா. இது ஓட்டநயம் என்று பார்த்தோமே, அந்த ஓட்டநயம் இப்ப 100 நாள் ஒரு எக்ஸாம்பிள் வெளியே சொன்னா அது 90 இருக்கலாம், 95 இருக்கலாம். அது டிரான்சிஸ்டருக்கு டிரான்சிஸ்டர் வித்தியாசப்படும். ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் உருவாக்கப்படுற டிரான்சிஸ்டருக்கு இந்த மாதிரி அந்த ஓட்டநயம் வித்தியாசப்படுவாங்க. ஆனா அங்க ஒரு ஓட்டநயம் இருக்கும் பொதுக்கால. அந்த ஓட்டநயம் எப்படி டிஃபைன் பண்ணப்படுது? அவுட்புட் மின்னோட்டம், பயப்பு மின்னோட்டத்தின் பெய்ப்பு மின்னோட்டம். அந்த பயப்பு மின்னோட்டம் தான் IC, பெய்ப்பு மின்னோட்டம் IB. அப்ப அந்த பீட்டா ஓட்டநயம்ன்றது IC into IB இப்படி நடந்துள்ளது. இது பொது காலி இணைப்புல மட்டும்தான் இருக்கு. பீட்டான்றது ஐசிங்கள் ஐபின்றது பொது காலி இணைப்புக்கு மட்டும்தான் இப்படி பயன்படுது. ஆனா ஐசிங்கள் ஐபி என்ற ஒரு பெரிய மடங்கு இருக்கும் எல்லா டிரான்சிஸ்டர்லையும். பட் பீட்டா இஸ் ஈக்குவல் ஐசிங்கள் ஐபி என்றது பொது காலி இணைப்புல மட்டும். இதுக்கு நாங்கள் கணக்கு செய்யணும். நார்மல் எலக்ட்ரிக் சர்க்யூட் மாதிரி கணக்கு செய்யணும். ஒரு டிரான்சிஸ்டர் தொலைப்பாடு இருக்குல்ல, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு சைக்கிள்ல கணக்கு செய்யலாம். அப்படின்னா இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இருக்கு விசிசி, இதுல பிளஸ் விசிசி, இதுல 0. இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் விசிசி என்னதுக்கு சமனா இருக்குங்களா? அந்த விசிசி வந்து என்னதுக்கு சமனா இருக்குங்களா? இதுக்கு இருக்கிற அழுத்தம் ஐபிஆர்பி சக இதுக்கு இருக்கிற அழுத்தத்துக்கு சமனா இருக்கு. ஐபிஆர்பி சக பிபிஇ சமனா இருக்கு. இது இதுக்கு இருக்கிறது, இதுக்கு உள்ளது சரி, இதுக்கு உள்ளது. இப்ப தத்தியில ஒரு தடை இருந்திருந்தால், ஆரியல் இருந்தால், இப்ப என்ன பண்ணுவீங்க? சக எனக்கு இதுக்கு இருக்கிறது, இதுக்கு உள்ளது சரி, இதுக்கு உள்ளது சரி, இதுக்கு உள்ளது.
அப்ப எலக்ட்ரிசிட்டியில சைக்கிள்ல சாப்பிடுறது கொள்வீங்க இப்படி. இப்ப இதுல என்ன சொல்ல வந்த நான் என்னது ஐபின்றது மைக்ரோம்பியர் வரிசையில இருக்கு, மில்லியம்பியர் வரிசைன்னு சொன்னா தானே. அப்ப இந்த ஐசியோட ஐபிய கூட்டேங்க அந்த 3ஆம் தசமதானத்திலான ஐபி இதோட அட்டா போது. அதனால நாங்கள் கேள்வி செய்யக்கூட வேண்டும் என்றால் ஐஇ அப்ராக்சிமேட்லி ஐபி அப்படின்னு பயன்படுத்தினால் தப்பில்ல. ஐபி அண்ணளவாக ஐசி ஐஇ அண்ணளவாக ஐசிக்கு தமிழ் பயன்படுத்துறதால எந்த தப்பும் இல்லை. ஏன் இது நிகழ்ச்சி நடந்ததால. அப்ப எல்லா இடத்துலயும் இல்ல, சில இடத்துல கால்குலேஷனுக்கு ஈஸி ஆகுறதுக்காண்டி ஐஇ பயன்படுத்தணும். இப்ப இந்த பீட்டா சமன் 100 தர நேரம் இது ஐசி 100 ஐபி ஐசி இதுல வர்றது ஐபி. இங்க வரைக்கும் என்னன்னு வந்துடும் ஐபி பிளஸ் ஐசி என்று வரைக்குள்ள நீங்க நேரடியாக ஐசி என்றே போட்டு வரலாம். 101 வருமே இல்லது. இப்ப இது 99 வந்தாங்க. அப்பைக்கு 99 முன்னு கூட 100 வரைக்கும் கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். அப்பைக்கு நீங்க ஐபி பிளஸ் ஐசி என்று பயன்படுத்திக் கொள்வீங்க. அதப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்க ஈஸிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்வீங்க. அது உங்களுக்கு அந்த 2 தசமதானத்துக்குள்ள உங்களுக்கு எந்த பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்லை. அதனால விடைய பாதிக்காது. நாங்கள் ஆன்சர் கொடுக்க எப்படி கொடுப்போம்? 2 தசமதானத்துக்கு தான் கொடுப்போம் மேக்சிமம். ஆன்சர் கொடுக்க அப்ப எங்களுக்கு அது பாதிக்க போறது இல்லை. ஓகே தானே? அப்ப எப்படி வேணும்னாலும் செய்து கொள்ளலாம். ஐபி பிளஸ் ஐசி அது ஐசி அண்டளவு ஐசி என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, அப்ப இங்க விசிசி இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு உள்ளது அதே மாதிரி நிமிஷ சைக்கிள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு உள்ளது இதுக்கு உள்ளது இதுக்கு உள்ளது. விசிசி என்ன ஐசிஆர்சி இதுக்கு உள்ளது விசி இதுக்கு உள்ளது ஐஆர். ஓகே, இப்படி கணக்குகள் செய்யக்கூட நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது நீங்க கணக்குகள் செய்து பார்த்துக் கொள்ளணும், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி கொள்ளணும் எலக்ட்ரிசிட்டி மாதிரி. நாங்கள் சில கேள்விகள் நீங்க கேட்கக்குள்ள கேள்விகள் எக்ஸாம்பிள் கேள்விகள் நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அந்த கேள்விகளை பார்த்துக் கொள்ளணும். சோ நீங்க யாரும் படிப்பிச்சிருந்தாலும் நோட்ஸ்ல இருக்கு, அதை கொஞ்சம் செய்து பார்த்துக் கொள்ளணும். ஓகே, நீங்க தியரியை கேட்டுட்டு போறோம். இப்ப இது ஓகே. இப்ப இங்க வாங்க, இந்த பெய்ப்பு தெரப்பி வந்து நாங்க நேற்று பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? பெய்ப்பு தெரப்பி வந்து பெண் தடை இல்லாம பார்த்தோம். இருந்தாலும் தப்பு இல்லை, அதே தான் வரும். பயப்பு தெரப்பி ஐசிக்கு நாங்க பார்த்தோம். இந்த பயப்பு தெரப்பி என்ன சொன்னாங்க? ஐபி 0 இருந்தால் ஐசி 0 இல்லையா? இது துண்டிப்பு நிலை அப்படின்னு பார்க்கலாம். பிறகு ஐபி கூட ஐசி கூடுது, எது மாறாம இருக்கு? ஐபி மாறவில்லை, ஐசி மாறுது. இப்படி பார்த்தாங்க இல்லையா? இது போல இது ஓகே. ஐசிக்கும் பிசிக்கும் நார்மலா. அப்ப இந்த இதுல இது நிரம்பல் பிரதேசம், இது நிரம்பல் பிரதேசம், இது விசி 0 இருக்கிற நிரம்பல், இது துண்டிப்பு, இது உயிர்ப்பு நிலை அப்படின்னு பார்க்கணும். இல்ல இன்னொன்னு கல்வி கிடக்குது அப்படின்னா, இப்ப இந்த பிசிசிக்கு நாங்க இன்னொரு விதமா சமன்பாடு இல்லைன்னா எங்க டிரெக்ட் கரண்டின் படி, பேட்டரி கரண்டின் படி பிசிசிக்கு சமன்பாடு என்ன வரும்? இதுக்கு உள்ளது இப்ப எழுதினாரு, இதுக்கு உள்ளது இதுக்கு உள்ளது சக விசி, இதுல நான் எழுதுறேன். அப்ப விசி வந்து அப்ப ஐசிஆர்சி பிளஸ் விசி வந்து இது கான்ஸ்டன்ட், இது மாறாது விசிசி. இப்ப இந்த ஐசி விசிக்கும் ஐசிக்கும் ஐசியை வைத்தியத்தில் வச்சுக்க இதைங்க வரணும். அப்ப இந்த ஐசிஆர்சி இது எங்க வரணும்னா மைனஸ் விசி சக விசி. இந்த ஆர்சியால பிரிச்சுடுங்க, ஆர்சியால பிரிச்சு விட்டாங்க ஒரு ஐசி7 மைனஸ் 1/RC into விசி சக விசிசி பை ஆர்சி. வெளியே வருது
ஐசிய மைனஸ்ல இந்த எக்ஸ்ல வச்சா y சம மைனஸ் mx அகத்தி என்று வருது. அப்ப இந்த நேர்மட்ட மின்னோட்ட சர்க்யூட்டின் படி இந்த ஐசிக்கும் பிசிக்கும் ஞாபகம் என்ன வரும்? y சம mx அகத்தி என்று வரும். அது இல்லையா? சோ இப்படி கிராஃப் அது வரும். அப்ப உண்மையா ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணீங்க இந்த சமன்பாட்டையும் திருப்தி செய்யணும். அதே நேரம் நாங்க முதல் சொன்ன கண்டிஷன் ஐசி ஐவிலான அங்க இருக்குது இந்த கிராஃபையும் திருப்திப்படுத்தணும். அப்ப சோ இதையும் திருப்திப்படுத்தணும்டா. ஏதோ ஐபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபி சமன் 20 மைக்ரோ ஆம்பியர் அந்த 20 மைக்ரோ ஆம்பியர் இருக்கீங்க இது ஐபி 20 மைக்ரோ ஆம்பியர் இருக்கீங்க அந்த டிரான்சிஸ்டர்ல தொழிற்பாட்டு புள்ளி வந்து இது அதை கியூ புள்ளி என்று சொல்லிக்கிறோம். தொழிற்பாட்டு புள்ளி அது இந்த புள்ளிதான் தொழிற்பாட்டு புள்ளி. அப்ப அந்த மின்னோட்டத்துக்கு ஐசி இந்த பெருமானம் இந்த பெருமானம் தான் இருக்கு. வோல்டேஜ் பெருமானம் டிசி இந்த பெருமானம் தான் இருக்கும். ஓகே ஐபி இந்த பெருமானம் இந்த பெருமானம். இதுதான் தொழிற்பாட்டு நிலை. அந்த தொழிற்பாட்டு புள்ளி அப்படி வேற ஒரு ஐபி 10 மைக்ரோ ஆம்பியர் இருந்தா அதுக்குரிய தொழிற்பாட்டு புள்ளி இது. அதுக்குரிய ஐசி பெருமதி இது. அது வேறு பண்ணிக்குள்ள பிசி இது. ஐசி குறைஞ்சா இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் குறையுது கூட வருது. பிசிஇ கூட எப்படி வரும்? கியூ புள்ளி. இந்த கோட்டுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லி கொடுத்தாங்க சுமை கோடு அப்படின்னு சொல்லுவோம். இது சுமை கோடு, இது கியூ புள்ளி. இப்படி வந்து தெரிஞ்சிருக்கோம். இந்த பயத்து கிராஃப்ல நாங்க இந்த சுமை கோடு வந்து வெட்டுதல இந்த இடத்துல இது என்ன தெரியுமா இருக்குன்னா ஐசி 0 ஐசி 0 இருக்கு, இதுக்கு 0. அப்ப இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் விசிசி சமம். அப்ப இந்த விசி பெருமானம் விசிசி சமம். ஓகே சோ அதே மாதிரி நிரம்பல் நிலையில ஐசி நிரம்பல் மின்னோட்டம் மேக்ஸிமம் மின்னோட்டம் இந்த அதாவது விசி 0 இருக்க இந்த மின்னோட்டம் ஐசி நிரம்பல. நிரம்பல் நிலையில இருக்கிற மின்னோட்டத்தை இந்த பக்கம் விசி 0 இருக்க வர நிரம்பல் மின்னோட்டம் இது விசிசிஆர். ஓகே தானே? இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு வழங்கி டிரான்சிஸ்டர். நாங்கள் அடுத்த கான்செப்ட்ல போவோம். இந்த டிரான்சிஸ்டர் கதைக்குள்ள ஞாபகம் என்ன சொன்னான்? 3 விதமான இணைப்புகளை செய்யணும்னு சொன்னாங்க. என்ன 3 விதமான இணைப்பு? பொது காலி இணைப்பு, பொது அடி இணைப்பு, பொது சேகரிப்பான இணைப்பு. இல்லையா? பொது காலி இணைப்பு இது காமன் எமிட்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. பொது அடி இணைப்பு காமன் பேஸ். அதே மாதிரி பொது சேகரிப்பான காமன் கலெக்டர். இப்படி நாங்கள் 3 விதமான இணைப்புகள் பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த 3 விதமான இணைப்புகளுக்கு ஓட்டநயம் அழுத்தநயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வலிநயம் என்ற ஒன்று கேட்க போறோம். இப்ப ஒவ்வொரு சர்க்கிட்டா பார்த்துக்கொள்வோம். ஆல்ரெடி நான் பொதுக்கால இணைப்பு காய்ச்சிதான் திருப்பி பேசிக்கா இதுதான் பொதுக்கால இணைப்பு. இந்த எமிட்டர் பொதுவாக இருக்குது. இன்புட் வந்து எங்க எடுத்துக்கொள்வோம்? பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில இன்புட். அவுட்புட் எங்க இருக்கும்? கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில அவுட்புட். அப்ப இது தொழிற்படுறதுக்கு இங்க விசிசி வோல்டேஜ் கொடுக்கலாம். அது தொழிற்பட்டு கொள்ளும். ஓகே சோ தொழிற்படைக்குள்ள பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில நாங்க இன்புட்டை கொடுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில இன்புட்டை கொடுத்து பேஸுக்கும் எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் அவுட்புட் எடுக்கணும். ஓகே தானே? அப்ப இங்க இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவா இருக்கிறது எமிட்டர். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவா இருக்கிறது எமிட்டர். அப்ப இங்க 2 கரண்ட் இருக்குது. பேஸ்ல ஒரு கரண்ட் இருக்கு, இன்புட் இதுல ஒரு கரண்ட் இருக்குது. இந்த ஐ வந்து 2க்கும் பொது தானே. அதனால இன்புட் கரண்ட் எடுக்கிறது இந்த ஐசி எடுக்கும், அவுட்புட் கரண்ட் எடுக்கிறது இந்த ஐசி எடுக்கும். அப்ப இங்க பைப்பு பயப்புக்கு ஆயிடுச்சா?
பைப்பு பயன்படுத்த வேண்டாம். இந்த பைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபி இன்னொன்று பைப்பு ஐசி கட்டணம் தெரிஞ்சுட்டு போகணும். நோட் பண்ணி கொள்வீங்களா? அதே மாதிரி பைப்பு அழுத்தம்ன்றது பேசிக் எமிட்டர். அப்ப பைப்பு அழுத்தம்ன்றது பிஇ, பைப்பு அழுத்தம்ன்றது சிக்கு நீக்கப்பட்டிருக்கு விசி. இது பைப்பு அழுத்தம், இது பயப்படுத்தம். பைப்பு மீனோட பயப்படுத்தும். அப்ப இங்க ஓட்ட நயம் வந்து காய்ச்சி கொள்வோம். ஓட்ட நயம்ன்றது என்ன? அவுட்புட் இன்புட். அப்ப ஐசி ஐசி நாங்கள் பீட்டான்னு சொல்றோம். பீட்டா சமன் ஐசி. அதே மாதிரி அழுத்த நயம் என்று காய்ச்சி கொள்றோம். அழுத்த நயம் ஏ நோட் சொல்லிக் கொள்வோம். அது டிசிஇ அவுட்புட் அழுத்தம் இன்புட். ஓகே, இதே மாதிரி வலி நயம் அப்படின்னு ஒன்று. நீங்க வலி நயம் என்பது ஓட்ட நயம் தர அழுத்த நயம் அப்படின்னு சொல்லணும். ஏன் வலி சமன் 5 வீதானே. அப்ப வலி நயம் என்பது ஓட்ட நயம் தர அழுத்த நயம் அப்படின்னு பயன்படுறது. இங்க உங்களுக்கு தெரியும் ஐசியை விட ஐபி பெருசு. இது வெறுமே பிஇயை விட விசிஇ பெருசு. இது ஒன்றை விட பெருசு. இது ரெண்டுமே ஒன்றை விட பெருசுன்றதால உங்களுக்கு வலி நயம் வந்து கிடைக்குது. அப்ப கொடுக்குற சக்தியை விட கூடுதலா சக்தி கிடைக்குது. மெல்லிசா கிடைக்குது, உங்களுக்கு பெரிய சத்தமா கிடைக்குது. அப்ப வலி நயம் கிடைக்கிற ஒரே ஒரு உபகரணம் இந்த டிரான்சிஸ்டர் மட்டும்தான். வேறொன்றிலையும் வலி கிடைக்காது. டிரான்ஸ்பார்மர் எடுத்த வேண்டாம், நிலை மாற்றி எடுத்த வேண்டாம். நீங்க கொடுக்குற வேலை நாங்கள கிடைக்கும், அல்லது குறையதான் கிடைக்கும். இந்த டிரான்சிஸ்டர்ல மட்டும்தான் நீங்க கொடுக்குற வேலையை விட கூட வேலை உங்களுக்கு கிடைக்குது. மெதுவா கிடைக்கிறதுனால சத்தமா கிடைக்கும். ரெண்டா சக்தி கூடி இருக்குன்னு கருது. ஓகேயா? சோ வல்லிநயம் இருக்கிற ஒரே ஒரு உபகரணம் இது இந்த டிரான்சிஸ்டர். இப்படி வந்து வரும். இது என்ன? பொது காலி இணைப்பு. அப்ப இங்க இந்த பொது காலி இணைப்புல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓட்ட நயம், அழுத்த நயம், வல்லிநயம். ஓகே சரி. வல்லிநயத்துக்கு இதுதான் இது என்ன இருக்காங்க அவ்வளவு வலி தெரிஞ்சா வல்லிநயத்தை கொண்டு வரலாம். இது மாதிரி பொது அடி இணைப்பு காரணம். இரண்டாவது பொது அடி இணைப்பு. அப்ப இங்க பேச பொதுவா வச்சுக்கோங்க. அப்ப பேஸ் வந்து பொதுங்க. இப்படிதான் சர்க்யூட் ஒண்ணும் இல்ல. நான் ஈஸியாக எப்படி தெரியும் வரேன், இது பொதுவா இருக்கு. சோ பேஸ் எமிட்டர் இருக்கு. அப்ப இந்த எமிட்டருக்கு பேஸுக்கு முன்னாடி இன்புட் கொடுத்துருவாங்க. இதை வெல்ப் பண்ண வைக்கணும். எல்லாம் முன்னோக்குடல கரண்ட் ஓடணுமே. இது என்ன டிரான்சிஸ்டர்? என்பிஎன் டிரான்சிஸ்டர். அவங்க பின்ல என்ன கரண்ட் ஓடணும்? இது பின்னோக்குடல கரண்ட் ஓடணும். இப்படி கரண்ட் ஓடும். இப்ப இதுக்குள்ள அவுட்புட் எடுக்கிறேன், இதுக்குள்ள இன்புட். அப்ப பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில இன்புட், பேஸுக்கும் கலெக்டருக்கும் இடையில அவுட்புட். அப்ப இங்க இன்புட் அவுட்புட் தெரியுதானே? அப்ப நீங்க பைப்பு பயன்படுத்தி கொள்வீங்களா? ஏன்னா இங்க பைப்பு மின்னோட்டம் என்றது ஐசி. ஐசி இருக்கு, ஐபி இருக்கு. அப்ப இங்க ஐசி தான் பைப்பு மின்னோட்டம். இதுல ஒரு ஐசி தான் என்ன? பைப்பு மின்னோட்டம். இனி பைப்பு அழுத்தம் என்றது பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில இருக்கிற அழுத்தம் தான் பைப்பு அழுத்தம். பயப்படுத்தணுன்றது பேஸுக்கும் கிடைக்கிறது. இதுக்கு இருக்கிறது பயப்படுத்தல். இப்ப சொல்லுங்க ஓட்ட நயம் ஐ அவுட்புட் ஐ இன்புட், ஐசி ஐசி. எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐ இஸ் ஈக்குவல் ஐபி பிளஸ் ஐசி. அப்ப இது கட்டாயம் ஒன்றை விட குறைவு. ஆனா நியர்லி ஈக்குவல் டு 1 சொல்லலாமே. நான் தொடங்கிக்கே சொன்ன உங்களுக்கு ஐஇ அப்ராக்சிமேட்லி ஐஇ கிட்டத்தட்ட சமன்னு சொன்னாங்களே. அப்ப இது அப்ராக்சிமேட்லி 1. ஒன்றோட சின்ன கிட்டத்தட்ட சமன் ஒன்று. ஓட்ட நயம் இல்லை. அப்ப அதுக்கு என்ன? அவுட்புட் டிபிசி டிபி. அது ஓகே. இது பின்னோக்குடலுக்கு கூடாது.
இதுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்கு. அப்ப அழுத்தம் இருக்குது கிரேட்டர் தேன் 1. ஓட்ட நயம் கிட்டத்தட்ட உண்டு. ஓட்ட நயம் இல்லை. அப்ப வலுநயம் அப்படிங்க வலுநயம் அப்ப வலுநயம்ன்றது இருக்குது. ஆனா குறைகிறது. எதுல கூட? பொது காலி இணைப்புல கூட. ஓகேயா? இதுல வலுநயம் குறைவு. ஒன்றை விட பெருசுதான் அழுத்த நயம் இருக்கிறதா? அப்ப உங்களுக்கு இதுல அந்த ஓட்ட நயம் என்றது அழுத்த நயம் என்பது காண தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பொது சேகரிப்பான் இணைப்பு உண்டாகும். இப்ப இந்த பொது சேகரிப்பான் இணைப்பை பார்த்தீங்கன்னா இப்படி சேகரிப்பான கொமனா கொண்டு வந்தாச்சு. அப்ப இப்ப இது என்பிஎன் என்றபடியா இங்க இருந்து இங்க கரண்ட் வரணும். பில இருந்து என்னக்கு இப்ப பேஸ் எமிட்டர் அப்படின்னு போகணும். பின்வா போடல கரண்ட் ஓடணும். இதுல இங்க இதுக்குள்ளதான் கரண்ட் ஓடணும். இதுல இருந்து இதுக்கு அப்ப என்ன செய்வாங்க? கலெக்டர் பொதுவா இருக்கேங்க. இப்ப இதுக்குள்ளால போற கரண்ட் எங்க இது பேஸ்ல இருந்து இதுக்குள்ளால ஒரு கரண்ட் போடணும்ல. இதுக்கு நாங்க பியில இருந்து என்னக்கு போகணும். இதை இப்படி போடுறேன். இந்த பேட்டரி இங்க போடணும். இதுக்குள்ளால கரண்ட் போடணும். இவருக்கு ஓடுறதுக்கு இதுல போட்டு போடணும். அப்போ இங்க இருந்து இங்க வர்றது இதுக்குள்ள போடணும். இதுக்குள்ளால போற கரண்ட் இங்க போகும். இதால போற கரண்ட் இங்க போகும். ஆனா நீங்க சைக்கிள் எப்படி வேணும்னாலும் கொடுத்து கொள்ளலாம். ஒரு பேட்டரியை போட்டு 2க்கு கொடுத்து கொள்ளலாம். இதுக்குள்ளால எடுத்து சரி எப்படி வேணும்னாலும். இப்ப இந்த பேட்டரியால இப்படி கரண்ட் போடுது. பேஸ் முன்பா போடல. இதுல இருந்து வர்ற கரண்ட் வந்து பின்பா போடல ஓடுது. சரி இப்ப இந்த பேஸுக்கும் கலெக்டருக்கும் இடையில நீங்க போட்டு இந்த கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில அவுட் புட். கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில அவுட் புட் எடுக்கிறோம். இங்க இன்புட். இப்ப இன்புட் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபி. அவுட்புட் கரண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐபி. அப்ப பெய்ப்பு பயன்படுத்தல. பெய்ப்பு பயன்படுத்த இன்புட் கரண்ட் ஐபி, அவுட்புட் கரண்ட் ஐபி. இன்புட் வோல்டேஜ் விபிசி, அவுட்புட் வோல்டேஜ் விசிஇ. அப்ப இப்ப ஓட்டல் எழுதுங்க. பீட்டா இஸ் ஈக்குவல் ஐஇ ஓவர் ஐபி. ஐஇ ஓவர் ஐபி. அடுத்தது எழுதுங்க விசிஇ ஓவர் விபிசி. இப்ப இது ஓகே. ஏன்னா ஐசி வந்து பெருசு கிரேட்டர் தேன் 1. ஓட்ட நயம் இருக்குது. அழுத்த நயம் இருக்குது. தெரியும் இந்த விசிஇ இதுக்கு உள்ள வோல்டேஜ் பிளஸ் இதுக்கு உள்ளது. இது 0.79. அப்ப இதுக்கு இருக்கிறது நியர்லி இதுக்கு ஈக்குவல் இல்லையா? இப்ப இதுக்கு 5 வோல்டேஜ் இருந்தா இதுக்கு 4.3 வோல்டேஜ். ரெண்டு கிட்டத்தட்ட சமம். அப்ப இது பெருசா கிரேட்டர் தேன் 1 தான். பட் நியர்லி 1. greater than 1 but nearly 1. கிட்டத்தட்ட சமம். பெரிய வேல்யூ இல்ல. ஆனா அங்க அப்படி இல்ல. இது 5 0.7. இதுல புது காலி இணைப்புல அது greater than 1. இது nearly 1. ஆனா greater than 1 தான். அந்த 1 ன்ற வேல்யூ வந்து 1 கிட்ட உள்ள வேல்யூ தான். இப்ப இங்க ஓட்டலையும் பெருசு. ஆனாலும் வலிநயம் பத்தி ஒன்றால மட்டும்தான் எங்களுக்கு வலிநயம் கிடைக்குது. அதனால பொது காலி இணைப்புல தான் வலிநயம் மிக உயர்வு. ஏன்? ரெண்டுமே கெடுதல் வர முடியும். ஆனா பொது சேகரிப்பான இணைப்புல ஓட்டநயம் பெருசு. இதுக்குதான் எல்லாத்துலயும் ஓட்டநயம் பெருசு. ஐதான் எல்லாத்தையும் விட பெருசு. ஐவி சின்ன. அப்ப ஓட்டநயம் மிக உயர்வா இருக்கிறது பொது சேகரிப்பான இணைப்புல. வலிநயம் உயர்வா இருக்கிறது பொது காலி இணைப்புல. ஓகே, இந்த மாதிரி பார்த்து கொள்வோம் நாங்க. சரி, இதுதான் என்ன? இந்த 3 வகை இணைப்புகள். முதல்ல எங்களுக்கு இந்த தெரியணும்.
எதை பொதுவா வைக்கிறதுன்னு பார்த்துட்டு மற்றதை கண்டுபிடிச்சா சரிதானே. அப்ப வைப்பு பயப்பு அழுத்தலயம் ஓட்டலயம் வல்லையம் காண தெரிஞ்சது முதலாவதுல எங்களுக்கு தேவையானது. ஓகே, சோ நாங்கள் அடுத்த ஆகிரம் என்னத விரியலாக்கம். ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி விரியலாக்கியா பாக்குறோம், விரியலாக்கியா தொழில்படுத்தல பார்த்தோம்னா அதோட இருமுனைவு டிரான்சிஸ்டர் முடியும். அதுக்கு அடுத்து நாங்க என்ன ஒரு முனைவு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலம் என்ன செய்கிறோம், ஸோ எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத நாங்கள் காட்டலாம் இல்லையா. உங்களுக்கும் பிரயோஜனப்படணும், ஸோ அதே நேரம் உங்களோட இருக்கிற மற்றாக்களுக்கும் பிரயோஜனப்படணும். ஸோ அது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எல்லோரும் பார்க்குறீங்க, ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்க. ஓகே.